السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم. قال النبي صلى الله عليه وسلم: خير الشهداء من أدى شهادته قبل أن يسألها أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அருள்மறையாம் திருமறையில் இப்படி சொல்வான். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 282வது திருவசனத்தில், வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ, நீங்கள் சாட்சிக்காக அழைக்கப்பட்டால் அதை நீங்கள் மறுக்க வேண்டாம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹ்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள்: சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்: ഖൈറു ஷுஹதாஇ மன் அத்தா ஷஹாதத்தஹு கப்ல அன் யஸ்அலஹா. சாட்சியாளர்களில் சிறந்தவர் யார் என்றால், அவர் நீங்கள் சாட்சி சொல்ல வாருங்கள் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாகவே தாமாகவே சென்று சாட்சி சொல்லக்கூடியவர் தான் சாட்சியாளர்களில் சிறந்தவர் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். திருமதியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இது. பல நாடுகளில் மக்கள் தங்களுடைய குரலை, தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்க முடியாத மன்னராட்சி நடைபெறுகிற நாடுகளும் உண்டு. அந்த நாட்டில் மன்னர் வைத்தது மட்டுமே சட்டம். அது சரியா தவறா என்று பகுத்தாய்வு செய்கிற நிலை அந்த மக்களுக்கு கிடையாது, செய்யக்கூடாது. யாராவது மன்னருக்கு எதிராக குரல் கொடுத்தால், மன்னருடைய தவறை சுட்டிக்காட்டினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது போன்ற மன்னராட்சி நடைபெறுகிற சூழலில்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற பெரும் அருள் ஜனநாயக உரிமை. நாம் வாழுகிற நாடு மன்னராட்சி நடைபெறுகிற நாடு அல்ல, மக்களாட்சி நடைபெறுகிற நாடு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் நாட்டை ஆள முடியும், நாட்டு மக்களை ஆள முடியும். ஒருவேளை அவர் தவறு செய்வாரேயானால், அவரிடத்தில் தவறு இருக்குமேயானால் அது தாராளமாக சுட்டிக்காட்டப்பட முடியும். அவருடைய தவறை நாட்டு மக்களுக்கு மத்தியில் பொது வெளியில் மேடை போட்டு பிரச்சாரம் செய்வதற்கு கூட, சொல்வதற்கு கூட தகுதியை, வாய்ப்பை தந்திருக்கிற நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவோ அருள்களை பற்றி பேசுவோம். அல்லாஹ் நமக்கு கண் பார்வையை தந்திருக்கிறான், காலம் நடக்க வச்சிருக்கிறான், கேட்க வச்சிருக்கிறான், சந்தோஷமா வச்சிருக்கிறான். இவைகளை அனுபவிப்பதற்கு ஜனநாயக உரிமை வேண்டும். அந்த உரிமைதான் நம்மை வாழ வைக்கிறது, சுதந்திரமாக பேச வைக்கிறது, சுதந்திரமாக சிந்திக்க வைக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி அடையாளங்களை ஏற்படுத்தி தருவது இந்த ஜனநாயக உரிமைதான். அந்த உரிமையை பெற்றிருக்கிற நாம் அந்த நிஅமத்து குறித்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல்லு நஈமின் மஸ்ஊலுன் அன்ஹு யௌமல் கியாமா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு என்னென்ன நிஅமத்துகளை தந்திருக்கிறானோ அது குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். விசாரணை பண்ணுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நமக்கு தெரியும், நல்லவர்கள் ஒதுங்கிக் கொள்கிற போது தீயவர்கள் சுதந்திரமாக செயல்படுவார்கள். அதனாலதான் அரசியலை சாக்கடை சாக்கடைன்னு சொல்லி ஒதுக்கியே வைத்து விடாமல் கொஞ்சமாவது உள்ள இறங்கி சுத்தம் பண்ண முயற்சி பண்ணணும். நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டால் தீயவர்களுக்கு ரொம்ப வசதியா போயிடும், சந்தோஷமா போயிடும், நிம்மதி. அவனுங்கெல்லாம் அதை பத்தி பேச மாட்டானுங்க, அவனுங்கெல்லாம் அந்த பக்கமே வர மாட்டாங்க, அவங்கெல்லாம் வெறுமனே அல்லாஹ் ரசூல் அப்படியே தான் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்கெல்லாம் பள்ளிவாசலோடு முடங்கி போனவர்கள், அவங்கெல்லாம் மார்க்கம் அப்படியே தான் போயிடுவாங்க. அதனாலதான் மார்க்கம் அரசியலையும் மார்க்கமாகவே தருகிறது. உங்களுக்கு தெரியும், புகாரியினுடைய முதல் ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னிய்யாத், உங்களுடைய அமல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. சில சமயம் தொழுவோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், ருக்கு செய்யறோம், சஜிதா செய்யறோம், எல்லாமே செய்யறோம், ஆனா நன்மை கிடைக்காது. ஏன்னா எண்ணம் முழுக்க நிய்யத் இல்லாத தொழுகைக்கு பவர் கிடையாது. குனிஞ்சோம் எந்திரிச்சோன்னு பேர் வேணா இருக்குமே தவிர அது நன்மையை தரக்கூடியதாக மாறாது, இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் கெட்ட பேச்சுக்களை விடவில்லையானால், கெட்ட பார்வைகளை விடவில்லையானால் நீங்கள் பகல் முழுக்க பசித்திருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நோன்பாளிக்கு நோன்புதான் வச்சிருக்கிறார், அவர் சகர் நேரத்திலிருந்து இஃப்தார் வரைக்கும் எதையுமே சாப்பிடாம குடிக்காம தான் இருந்திருக்கிறார். ஆனால் தேவையில்லாத தவறான பேச்சுக்கள் பேசியிருக்கிறார், பார்த்திருக்கிறார்னா அவருடைய அந்த பட்டினி, அவருடைய அந்த பசி எந்த பிரயோஜனத்தையும் தராது. அது மாதிரி முகம் கழுவுறோம், கை கழுவுறோம், கால் கழுவுறோம். முகம் கை கால் கழுவுறது அப்படிம்பாங்க. ஆனா அதே முகம் கை கால் கழுவுறத ஒது செய்யறேன் என்கிற நிய்யத்தோடு கழுகினால் அது அமல். நிய்யத் இல்லாம வெறுமன முகத்தையும் கையையும் காலையும் கழுகுனா அது முகம் கை கால் கழுவுறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு கூலி கிடையாது, அதுக்கு நன்மை கிடையாது. எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு செயலையும் நாம் கூலிக்குரியதாக நன்மைக்குரியதாக மாற்ற முடியும். அடிக்கடி சொல்வது உண்டு, டாக்டர் ஒருத்தர் படிக்கிறார், இன்ஜினியர் ஒருத்தர் படிக்கிறார், உலகம் சார்ந்த, அவர் சம்பாதிப்பதற்காக படிக்கிறார், அவர் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிறார். ஆனால் அதை நன்மைக்குரியதாக எப்ப அவரால் மாற்ற முடியும்னா, ஒரு டாக்டர் எவ்வளவு சிரமப்படுறவர்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாகவே அல்லது குறைவான ஒரு ஊதியத்தில் அவருக்கு ஊழியம் செய்கிறார்.
அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கிறார். ஒரு இன்ஜினியர் பள்ளிவாசல் மதரசா போன்றவைகளுக்கு தாமாக முன்வந்து எல்லா உதவிகளும் செய்கிறார். மார்க்கமா போயிடுது, நன்மையா மாறிடுது. இன்னமல்லாமலும் பின்னியா, நம்முடைய எந்த செயலையும் மார்க்கமாக மாற்றுகிற, நன்மையாக மாற்றுகிற பவர் நம்முடைய எண்ணத்திற்கு உண்டு. ஓட்டு போடுறதும் நன்மைக்குரிய காரணமாக மாற முடியும் என்பதை இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், வலா தக்துமு ஷஹாதா. நீங்க இப்படி யோசிச்சா புரியும். நம்ம கடையில உட்கார்ந்து இருக்கிறோம், வெளியில அநியாயமா ஒருத்தன் குத்தி கொண்டுறோம். கொலை செய்த கொலையாளிய நம்ம கண்ணால பாக்குறோம். இவன் தான் குத்துனான், இவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா நல்லா தெரியுது, அவன் தான் குத்துனான். வேற யாருமே சாட்சி சொல்ல முன் வரல. அவனுக்கு பயம், நம்மளையும் குத்திடுவானோடு. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் பயந்துகிட்டு இல்ல, நான் போய் சாட்சி சொன்னா அவன் என்னையும் கொலை செஞ்சிருவான், என் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு நினைச்சு நான் அமைதி காக்கணுமா, அல்லது இவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு நான் சொல்லணுமா? அப்படின்னா குர்ஆன் சொல்கிறது, வலா தக்துமு ஷஹாதா. உங்களுடைய சாட்சியை நீங்கள் மறைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியும் இப்ப அவனுக்கு தீர்ப்பு வேணும், அவனுக்கு சாதகமான விஷயம் வேணும், நீதி கிடைக்கணும் அப்படின்னா இதை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நீங்க தான், ஒரே நேரடி சாட்சி நீங்க தான் என்றால் நீங்க தைரியமாக, எதை பத்தியும் யோசிக்காம தைரியமாக முன் வந்து சாட்சி சொல்லணும். சாட்சியை மறைக்க கூடாது. ஒமை யக்தும்ஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்புஹு. ஒருவேளை அப்படி நீங்கள் மறைத்தால் நீங்கள் உங்களுடைய பாவம் செய்த பாவி. நீங்கள் வல்லாஹு பிமா தஅமலூன அலீம். நீங்கள் செய்வதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும்போது வ அகீமுஷ் ஷஹாதத லில்லாஹ். நீங்கள் சாட்சியை நிலைநிறுத்துங்கள். அகீமுஸ் ஸலா. இந்த அகீமு என்கிற வார்த்தை அதிகமாக தொழுகைக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. எங்கேயுமே சல்லு அப்படின்னு குர்ஆன் சொல்லாது, தொழுங்கள் அப்படின்னு சொல்றது இல்ல. அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லும். அதனுடைய சுன்னத்தான வாஜிபான எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் ஒதுவோடு இதெல்லாம் சேர்த்து தொழுகிறதுக்கு பேர் தொழுகை. அந்த தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அதே வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான், வ அகீமுஷ் ஷஹாதத லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக சாட்சியை நிலைநிறுத்துங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை, ஷஹாதத்தை, சாட்சியை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். அதனாலதான் வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ. யாரை தேர்ந்தெடுக்கிறது, இவரா அவரா என்கிற பிரச்சனை வரும்போது உங்களுடைய வாக்குக்கும் பவர் இருக்கு என்கிற பட்சத்தில் வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ. நீங்கள் வாக்களிக்கும் இடத்திற்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் மறுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வார். அப்ப வாக்கு என்பது, நாம் செலுத்தக்கூடிய வாக்குகள், அது ஒரு நிஅமத், அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய நிஅமத். இதை எப்படியாவது அழிக்கணும் என்பதற்குத்தான் பாசிசம் முயல்கிறது. பெருசா என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க நீங்க. ஆமா, நான் ஒண்ணு பேசினா நீங்க 9 பேசுவீங்க. அவ்வளவு அரசியல் உங்களுக்கு தெரியும். என்னென்ன நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நாட்டுல என்னென்ன நடக்குது நமக்கு தெரியும். எப்படியாவது இந்த முஸ்லிம்களுடைய, குறிப்பாக நம்முடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக வேண்டித்தான் எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். என்ஆர்சி, சிஏஏ போன்ற சட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாக்குரிமையை, இந்திய நாட்டு பிரஜை இல்லை என்று ஊர்ஜிதப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதெல்லாம் பொது மேடைகள்லையும் பேசியிருக்கிறோம், ஜும்ஆவுடைய பிரசங்கங்கள்லையும் பேசியிருக்கிறோம். தமிழகத்தில் மட்டும் 75 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு பின்னாடி, சுமார் எஸ்ஐஆருக்கு பின்னால் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி நமக்கே ஓட்டு இருக்குமா இல்லையா போன பின்னாடிதான் தெரியுங்கிற சூழல்ல நம்மள பல பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் செக் பண்ணவே இல்லை. எஸ்ஐஆருக்கு பின்னாடி நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாதவங்க நம்மள பல பேர். நாம அதை ஒரு நிஅமத்தாக, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரும் வாய்ப்பாக நம்ம நினைக்கல. அதுதான் முக்கியம்.
23ஆம் தேதி லீவுன்னு மட்டும் தெரியுது கண்ணுக்கு. 23ஆம் தேதி ஒரு நாள் அரசாங்க விடுமுறை, லீவுனா பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும். எவன் போய் வெயில்ல நின்று கியூல நின்று எவனோ ஒருத்தன் ஜெயிச்சு எவனோ சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நான் போய் கியூல நிக்கணுமா, நான் போய் வெயில்ல நிக்கணுமா, நான் போய் இந்த எண்ணங்கள் தான், இந்த விஷயங்கள் தான் நம்ம மனசுல ஓடுதே தவிர இது எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு முக்கியமானது என்கிற விஷயங்கள் நமக்கு வர்றது. ஆனா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரி நம்மள ஒவ்வொன்றையும் நம்மளை நசுக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். 8வது சூரால 60வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅஇது லஹும் மஸ்தததும் மின் குவ்வா வமிர் ரிபாத்தில் கைலி துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும். தெளிவாக சொல்கிறது குர்ஆன். உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் எதிரியை சந்திப்பதற்காக. ஒமிர் ரிபாத்தில் கைல், அது குதிரை படையாக இருந்தாலும் சரி, எதிர்த்து போரிடுவதற்கு தயாராகுங்கன்னு சொல்லுது. சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான், எந்த தயாரிப்புகள்ல நீங்க ஈடுபடணும் தெரியுமா, நீங்க என்ன தயாரிப்புகளை முன்வைக்கணும் தெரியுமா, துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும். உங்களுடைய எதிரியையும் அல்லாஹ்வுடைய எதிரியையும் எது பயங்காட்டுமோ அப்படிப்பட்ட தயாரிப்பை நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்மளுடைய எதிரிக்கு நம்ம மேல என்ன பயம்? நாம ஜும்மால பேசுறோன்றது பயமா? நாம 5 வேளை தொழுகிறோங்கிறது பயமா? நாம நோன்பு வைக்கிறோங்கிறதுல பயம் இருக்கா அவனுக்கு? என்ன வேணாலும் வச்சுட்டு போ. எதுல பயம்? துர்ஹிபூன பிஹி, எது அவனை பயம் காட்டுது? ஓட்டு போட வந்துருவானே, ஓட்டு போட்டுருவானே, ஓட்டு போட்டா நாம தோத்துருவோமே, அவன் ஜெயிச்சிருவானே. இப்போதைக்கு எது அவனை பயம் காட்டுதுன்னா துர்ஹிபூன பிஹி, அவனை பயமுறுத்துகிற சக்தியாக நம்மள்ட்ட இருக்கிற பெரிய துருப்பு சீட்டு, வாக்குச்சீட்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஇது லஹும் மஸ்தததும் மின் குவ்வா, முடிந்த அளவு உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்க எதிரி எதை பார்த்து பயப்படுகிறானோ அதில் நீங்கள் தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னாசு இதா ரஅவு அல்-லாலிம ஃபலம் யஅஹுது அலா யதை அவ்ஷக அன் யஉம்மஹுமுல்லாஹு பிஇகாபின். நினைக்கலாம், நாம போடுற ஒத்த ஓட்டுல என்ன நடந்துருப்போகுது, நம்ம வீட்டுல உள்ள 4 ஓட்டு போடலைன்னா என்ன கெட்டு போயிட போகுது, நாம போட்டுத்தான் தீர்மானிக்க போறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அநியாயக்காரனை மனிதர்கள் பார்த்து, நமக்கு முன்னாடியே அந்த அநியாயக்காரன் இருக்கா நமக்கு தெரியுது, அவனை தடுக்கவில்லையானால், அவன் வரக்கூடாது என்பதற்குண்டான வேலையை செய்யாமல் விட்டால், அவ்ஷக்க ஐய உம்மஹுமுல்லாஹு பிஇகாபின், உங்களுக்கு மட்டும் தண்டனை வரப்போறது இல்லை, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ஓட்டு போடுறாங்களோ அவங்களும் சேர்ந்து வேதனையை அனுபவிக்க வேண்டியது வரும். ஐய உம்மஹுமுல்லாஹு பிஇகாப், அல்லாஹ் தண்டனையை பொதுவாக ஆக்குவாங்க. நாம என்னமோ 5 ஓட்டு தான் போடல, நாம என்னமோ 10 பேர் தான் ஓட்டு போடல, ஆனா தண்டனை அனுபவிக்க போறது எதனால மிஸ் ஆக போகுது? இப்படி நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களின்படி, இப்படி நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய முயற்சியின்படி. ஒரு கசப்பான உண்மையை சொல்லவா? தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளுடைய வாரியாக எடுக்கப்பட்ட கணக்கின்படி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதிகளில் ஓட்டு எண்ணிக்கையின் போது ஓட்டு பதிவு குறைவாக இருக்கிறது. குறிப்பா துறைமுகம், நாம வசிக்கிற துறைமுக பகுதியில நீங்க எடுத்து பாருங்க. இப்பவும் ஒண்ணு கேட்டு போல, ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட போறோம்ல, ஓட்டு போட்ட பிறகு சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு எங்கெங்க எந்தெந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு பதிவாச்சுன்ற லிஸ்ட் வரும், கொஞ்சம் பாருங்க. அதுல நாம இருக்கிற துறைமுக பகுதி எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மள எவ்வளவு பேரு ஓட்டு பதிவே செய்யறது இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அது தப்புங்கிறான். நீங்க உங்களுடைய சாட்சியத்தை பதிவு செய்யாமல் இருப்பது தப்பு, தவறு, பாவம். நீங்க பதிவு செய்யணும், நீங்க அடையாளப்படுத்தணும். நான் போன தடவையும் பல தடவையும் சொல்லியிருக்கேன், நாம நல்லவனை அடையாளப்படுத்தல, இருக்கிற கெட்டவன்ல கம்மியான கெட்டவன் அவன் என்பதை அடையாளப்படுத்துறோம், அவ்வளவுதான்.
நினைச்சிடக்கூடாது. அப்ப அவன் மட்டும் பெரிய ஒஸ்தியா, இவன் தான் கெட்டவன், எல்லாம் கெட்டவன் தான். நமக்கு முன்னால் இருக்கிற எல்லாமே கெட்டவன் தான். கெட்டவன்ல எது நமக்கு சாதகமானது, எதனால் நமக்கு பிரச்சனை இருக்கு? நாம என்ன, நம்ம இல்ல, நம்ம குடும்பம் இல்ல, இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், எது இஸ்லாமியர்களுக்கு பாதகமானது யோசிக்கணும். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற பாராளுமன்றத்துல டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து 24 மணி நேரங்கள் தொடர் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. 1976 மக்களுடைய கணக்கெடுப்பின் மக்கள் தொகை அடிப்படையில், நம்பர்ஸ் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இந்த மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை உறுப்பினர்கள் எம்பியை செலக்ட் பண்ண கூடாது என்கிற ஒரு சட்டம் 1976 இருந்து இருக்குது. ஆனா 2021 இந்த பாசிச ஆட்சி வந்த பிறகு இந்த சட்டம் 2026 வரை மட்டுமே செல்லுபடியாகும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சுட்டான். போட்டு வச்சு முடிச்ச பிறகு இப்ப 2026 அது காலாவதி ஆயிடுச்சு. காலாவதியான பிறகு மறு வரையறை தேவை. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை உறுப்பினர்கள் எம்பியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணான். இத தென் மாநிலங்கள், தென் மாவட்டங்கள், வட இந்தியா, தென்னிந்தியா, வட இந்தியா வரவேற்கிறது, வாழ்கிறது, தென்னிந்தியா தேய்கிறதுன்னு சொல்வது போல தென்னிந்தியா எதிர்க்குது. மிக தீவிரமாக தமிழகம் எதிர்க்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன் அப்படி எதிர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையறைய 2 விதமாக சொல்றாங்க. ஒண்ணு, இப்ப 543 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த தொகுதியை தனித்தனியா பிரிக்கிறதுனால இனி இந்தியாவுல 848 தொகுதியாக மாறும். தொகுதியை கூட்டுறது ஒண்ணு. இன்னொன்னு, தொகுதியை கூட்ட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணா இதே 543 தொகுதி தான் இருக்கும். ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் நியமனம் செய்யப்படுவாங்க. அதிகமா எங்க எம்பிக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எம்பிக்கள் கிடைக்கும். குறைவான மக்கள் தொகை கொண்டவர்களுக்கு எம்பிக்கள் கிடையாது. இதை மறுபடியும் மாத்தணும். இந்த 2 விஷயம். ஃபர்ஸ்ட்ல 543 848 மாத்துனா தமிழகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 10 எம்பிக்கள் எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க. தமிழகத்துக்கு 10 எம்பிக்கள் எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க. அப்ப நல்லது தானே, நமக்கு தான் 10 எம்பி ஜாஸ்தியா கிடைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சா யூபிக்கு 63 எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க, பீகாருக்கு 39 எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க, ராஜஸ்தானுக்கு 25 எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க, தமிழகத்துக்கு வெறும் 10 கிடைக்கும், யூபிக்கு 63 எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க. பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 3ல 2%, 2% மக்களுடைய அந்த எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தா சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம். நல்ல யோசிங்க, என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நடந்து கொண்டிருக்கிற பாராளுமன்றத்திலேயே தமிழகத்தினுடைய எம்பிக்கள் இந்த விஷயத்தை தான் முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தமிழகத்தின் தென்னகத்தினுடைய அனுமதி இல்லாமலேயே பாராளுமன்றத்தில் பல சட்டங்கள் பாஸ் பண்றதுக்கு வழிவகை செய்யும். அவ்வளவுதான். 2வது 543 வச்சுட்டு தொகுதிகளின் அடிப்படையில மக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில அமைச்சா என்ன ஆகும் அப்படின்னா தமிழகத்துல இப்ப இருக்கிற எம்பிக்களை விட 8 எம்பிக்கள் கம்மியாகும், 8 எம்பி குறையும். ஆனா யூபிக்கு 11 எம்பி ஜாஸ்தியாகும், பீகாருக்கு 10 எம்பி அதிகமாகும், ராஜஸ்தானுக்கு 6 எம்பி அதிகமாகும். இத உணர்ந்துதான், இத யோசிச்சுதான் குறிப்பாக தமிழகம், தமிழ்நாடு மிக தீவிரமாக தொகுதி மறுவரையை, இந்த டீலிமிட்டேஷனை மிக தீவிரமாக எதிர்க்குது. நம்மளுடைய சப்போர்ட்டே இல்லாம என்ன வேணாலும் கொண்டு வரலாம். ஓப்பனா அறிவிச்சிட்டு இருக்கிறோம் பல மாநிலங்கள்ல. அடுத்து பொது சிவில் சட்டத்தை கம்பல்சரி கொண்டு வருவோம். அவனுடைய வாக்குறுதியாக சொல்றான், அடுத்து பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் சொல்றான். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டா, பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டா
ஒருவேளை தமிழக எம்பிக்கள் அனைவரும், நாம ஓட்டு போட்டு எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கிற தமிழக எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து பொது சிவில் சட்டத்தை எதிர்த்தாலும் கூட வடமாநில எம்பிக்களின் மூலமாக அது ஊர்ஜிதம் செய்யப்படும், அது அமலுக்கு வந்துடும். எதிர்க்க முடியாது, எதிர்த்தாலும் பிரயோஜனம் கிடைக்காது. நாம வெறுமனே வெளியில உள்ள சூழலை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவனுங்க செய்யறதெல்லாம் அடி ஆழத்துல போய் என்னென்ன செய்யணுமோ, எதை எதை செஞ்சா முஸ்லிம்களை வேறறுக்க முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறான், அத்துணையும் செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த சூழல்ல தான் 243 தொகுதிகளுக்கும் 234 கரெக்டா பாருங்க, 23/4 எப்ப தேர்தல்? ஏப்ரல் 23, 234. அதே 234 தான் தொகுதி, தமிழகத்தினுடைய தொகுதிகள். 234 தொகுதியிலையும் 23/4 ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் இருக்கு. என்ன செய்யணும், எப்படிப்பட்ட சூழல் உருவாக்கணும், எந்த சூழல்ல நாம இருக்கிறோம், இப்படி கூட யோசிக்க கூடாது. அது ஒன்றிய அரசு தானே, இது தமிழக அரசு தானே, பல விஷயத்துல யோசிங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். தமிழகத்துல பெரும் பெரும் கலவரங்கள் ஏற்படாம அரசு பாதுகாத்துட்டு இருக்கிறது. திருப்பரங்குன்றம் ஒரே ஒரு சாட்சி போதும். எப்பவோ மிகப்பெரிய கலவரம் தமிழகத்துல திருப்பரங்குன்றத்தை வச்சு ஏற்படுத்துவதற்காக தேர்ந்தொட்டு வச்சாங்க. ஆனா அதை தமிழக அரசு தைரியமாக ஹைகோர்ட் வரைக்கும் போய் தைரியமாக வாதாடி நிச்சயமாக ஏற்ற முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஆதரவை நமக்கு தெரிவிச்சது இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிசம் வராம இருப்பதற்கு, பாசிசத்தோடு யார் யார் கைகோர்த்து நிற்கிறார்களோ அது போன்றவர்கள், அது அல்லாமல் சாதகமான இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஷரீஅத் சட்டத்துக்கு ஒவ்வொன்றையா கை வச்சுட்டே வரான். நிக்காஹனுடைய விஷயங்கள், சாட்சிகள் இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான், தேவையில்லை, பொதுவாக ரிஜிஸ்டர் பண்ணாலே வேலை முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயமும் ஷரியத்தினுடைய சட்டங்களை ஒவ்வொன்றா கை வைக்கிறான். எத்தனையோ பள்ளிகளை இடிப்பதற்கு இன்னும் புல்டோசர் தயாரான நிலையிலேயே பல மாநிலங்கள்ல இருக்கு. தைரியமா பேசிட்டு இருக்கிறோம், தைரியமா பாங்கு சொல்றோம், தைரியமா தொழுகிறோம். இதுக்கு கூட ஆபத்துகள் விளைவிக்கக்கூடிய சூழல்கள் தொடர்படியா இருக்கு. இதையெல்லாம் நாம மனசுல வச்சு என்ன செய்யணுமோ அதை 23ஆம் தேதி செஞ்சா, அப்பவும் நடந்தா உடனே பாலாறு ஓடிடுமா, தேனாறு ஓடிடுமா, ஒன்னும் ஓட போறது இல்லை, ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஆனால் பாதுகாப்பான சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை நாம் தொடர்படியாக அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த நாளில் வியாழக்கிழமை 23ஆம் தேதி அதிகாலையிலேயே, நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி, சுபு தொழுதுமா ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். அப்படியே போய் கியூல நின்றுமா, வெயில் வர்றதுக்கு முன்னாடி போட்டு முடிச்சுட்டு உடனே ஃபேஸ்புக்கில் ஒரு போட்டோ எடுத்து போட்டு நான் போட்டேன் நீங்க போட்டீங்களா அப்படின்னா நம்ம கடமை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அந்த கடமை ஒரு சின்ன கடமை, ஒரு சின்ன வேலை. அந்த சின்ன வேலையை விடுறதுனால பெரிய கஷ்டங்கள் நம்மை தாக்கக்கூடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.